தான் மூச்சு தெரியல சொல்றேன். அதான் ஒண்ணுமே புரியல. சரி சாமி வரும்போது அடிக்கிறாங்க கோவில் மணி அடிக்கிறாங்க ஒண்ணுமே புரியல மச்சான். என்னமோ என் உடம்பு ஐயோ மச்சா நீ அங்கேயாச்சும் போய்க்கிறா தேவலாம வந்து அடி வாங்கடா பேமாடி எங்கடா கண்ணாடி ஆத்துங்க எம்பாடி வாங்க அச்சா இருங்க ஐயா வணக்கம் ஐயா நல்லா இருப்பா மகாராஜா வணக்கம் மகாராஜா நல்லா இரு அடக்கம் அடக்கம் அமரர் அமரர் வணக்கம் அடக்காமை நம்ம போட்டு வரே அட வரே கேக்குது இல்ல தட்டி கிக்கும் என்ன கேக்குமா ஏய் 18000 கிக்குமா தட்டி கிக்கும் அடி மச்சான் இல்ல அடி மச்சாடா பொண்ணு வந்து ஆடுங்கடா ஆமா எப்படி குடுங்க யா போடு கேக்குறாளா ஏய் உங்ககிட்ட யா தகச்சி விடணும் யா பொண்ணு அவங்கிட்ட விடணும் நீ ஆடா ஏய் தம்பி பொண்ணு சொல்ற மாதிரி மகாராஜா தம்பி பொண்ணு மதல கரெக்ட் விடணும் நீ அப்ப பச்சாத்து இங்க வாங்கடா ஏய் பிச்சைக்காரி வச்சில்ல அப்ப அடங்காமை ஆறுலத்தோட என்னத்துக்கு பொண்ணால அப்படி விரும்பு ஆமா நமக்கு ஒரு இந்த கீழ் அருணை கீழாத்துக்கு அமைத்து அங்க இருக்கும் அது முத்தாளம் பகவான் அவருடைய பாதங்களை மதிப்புக்குரிய யாதவர்களை சிகாமணி அந்த இனத்தார் வைத்திருக்கின்றார் அவர்கள் அனைவருக்கும் அருணை என்றால் மதிப்பிற்கும் மரியாதை அது குணசேகரன் டிஸ்கோ இங்க கடிக்கிறான் நான் பேச மாட்டேன் ஐயா அதை அட 20 கம்பெனி போடுறாயா பாய் சுத்து கம்மி சத்தியமா ஒரு அவருக்கு இங்க அமர்ந்திருக்க அனைவருக்கும் எப்படி வரணும் ஆளை பார்த்தா சொல்லுங்க கொண்டாட்டி சொல்றீங்க அவருக்கு டூட்டன அவருக்கு ரெண்டு கொண்டாட்டி
அதானே சரி. ரெண்டு பொண்டாட்டி, இரண்டு மனைவி, இரண்டு மனைவி, கற்பனை போற்பனை, கற்பனை போற்பனை. அந்த இரு பெண்களை பெண்களை மரகத மன்னன் மரகத மன்னன் திருமணம் செய்து திருமணம் செய்து. ஐயோ என்னடா கல்யாணம் என்னடா ஐயோ ஏன் மகன் ஐயோன்றீர்கள்? ஏன் மகாராஜா ஐயோன்றீங்க பிள்ளை என்பது இல்லை. ஓ, திருமணம் செய்து ரெண்டு பொண்டாட்டிக்கு பிள்ளை என்பதே இல்லை. அதான் மகா கஷ்டம் அப்ப பார்த்தா யாரு மரகத மன்னன் சண்டை கௌசிகர் ரெண்டு கோஷம் பண்ணிடுறோம். அந்த மகாமுனிவர் அவருடைய அருளால் அருளால் ஒரு மாம்பழத்தை பெற்று மாம்பழத்தை பெற்று என்ன பழம் மாம்பழம் மாங்காப்பழம் மாங்காப்பழம். சொல்லுங்க மாம்பழம் மாம்பழம் யார் சண்டை கௌசிகர் மகாமுனிவர் மகாமுனிவர். அவருடைய அருளால் அருளால் அந்த மாம்பழத்தை பெற்று மாங்காய் பெற்று எண்ணெய்க்காய் பிழைத்தார் போல ஓ, எண்ணிக்கை சரி பாதியா பாதியா பாதி பாதியா பாதி பாதியாக மூத்த மனைவிக்கு பாதி மூத்தாளுக்கு பாதி இரண்டாவது மனைவிக்கு பாதி இரண்டாவது மனைவிக்கு பாதி பிரித்து கொடுத்தார் மரகத மன்னன் மரகத மன்னன் பிடித்து கொடுத்தார் அந்த இரண்டு மனைவியும் மனைவியும் அந்த பாதி பாதி மாம்பழத்தை புசித்து புசித்து 10 மாதம் 10 மாதம் 3 நாள் சுமந்து சுமந்து அது கருவுருவாகி கருவுருவாகி பைந்தடுக்கு தள்ளத்து ஐயோ ஐயையோ. ஏண்டா, அந்த 10 மாசம் ஆனா தானா குழந்தை பிறக்கும் போது உள்ள பிறக்கிற நேரத்துல ஆ. என்னடா ஆச்சு ஐயோ ஆயிடுச்சு. ஐயா இருடா கேக்கலாம் தேவையா மகாராஜா, அது பாதி பாதியா பாதி பாதியா. கருவுருவாங்க ஆ. தம்பி ஓ. 10 மாதம் 3 நாள் சுமந்து சுமந்து. அது பைந்தடுக்கு தள்ளத்து தள்ளத்து. மூத்த மனைவி வயிற்றில் வயிற்றில். ஒரு கை ஒரு ஒரு கை கை ஒரு காது ஒரு கால் ஒரு காது ஒரு காது ஒரு கண்ணு ஒரு கண்ணு இந்த சரி பாதி சரி பாதி ஏய் ஓ பாருடா மகாராஜா, ஆ. குப்பா ஆ. அந்த மாம்பழத்தை எப்படி ஆளுக்கு பாதி பாதியா கொடுத்தாரோ கொடுத்தாரோ அது போல ரெண்டு பொண்டாட்டிக்கு ஆ. ஒரு கை ஒரு கை ஒரு கண்ணு ஒரு கண்ணு ஒரு காலு ஒரு காலு பாதி அப்புறம் ஒரு எல்லாத்துலயும் பாதி பாதி அது பாதி பாதியா அதான் பாதி பாதி அது பிறந்ததும் பிறந்ததும் அது பேசுமா பேசாது. அம்மா என்று அழைக்காது. அழைக்காது அங்க பழுதா ஆஹா. பிறந்து விட்டது ஓ அங்க பைதா பிரிந்து விட்டது. பாதி பாதியா பார்த்தான் மரகத மரகத மன்னன் மன்னன். வெகு காலமா கிடந்து கிடந்து. ஒரு மாம்பழத்தை மகாமுனி விழாவில் பெற்று பெற்று. கடைசி நேரத்தில் நேரத்தில். அங்க பழுதா பிரிந்து விட்டது. பாதி பாதியா பிறந்து போச்சு பிறந்து போய்விட்டது. இது பேசுமா பேசாது இது என்ன செய்வது ஆ. அப்படின்னு ஆ. எது தெரிந்து விட்டான் ஒரு ஆ, கை எடுத்து தானே. விட்டார். யாரு மரகத மரகத மன்னன் மன்னன். அப்போ பார்த்தது ஆ. அந்த மகத தேசம் ஆஹா. அந்த கிரிவரிசாபுரி கிரிவரிசாபுரி. அந்த நாட்டை நாட்டை. அதோ எல்லை கோட்டில் எல்லை கோட்டை அந்த ஊரை காக்கும் தெய்வம் தெய்வம் சரதேவியாகப்பட்டது ஆ. அப்படியே எல்லையை காத்துக்கொண்டு ஆ. அப்படி வருகின்ற போது பாதி பாதியா கடந்த போயிட்டியா ஆஹா அந்த தருதாவை எடுத்துட்டு பார்த்தது ஆஹா அந்த சரதேவி ஆ. இரவு நேரத்தில் இரவு நேரத்தில் அந்த எல்லை காக்கும் தெய்வம் தெய்வம். அந்த ஊரை காக்கும் தெய்வம் தெய்வம். இரண்டு சிசுக்களும் ஆஹா தனித்தனியே ஆஹா. இருப்பதை எடுத்து எடுத்து. நமக்கு நர மாமிசம் மாம்பழம் உணவு கருத்து விட்டது. கிடைத்தது ஆஹா. அப்படி என்று ஆ. அந்த சரதேவி ஆ. இரு பிளவை எடுத்து ஒன்றாபடி சேர்த்தவுடன் சேர்த்தோடைய. ஆ என்று சென்றவுடன் அது அம்மா ஓஹோ ஊரைக்காகின்ற தெய்வம் தெய்வம். சரஜாவி ஆ. அந்த வனத்தை சுத்தி வரும்போது ஆஹா. இந்த பிள்ளை அங்க போயிடாது பாரு ஆ. அந்த பிள்ளைய பார்த்தோன்னே ஆ. எடுத்து ஒன்றாக ஒன்றாக சேர்த்து சேர்த்து சாப்பிட சாப்பிடலாம் நேரம் நேரம் அம்மா என்று கத்தி ஆயிரத்தி அம்மா அம்மா என்று கத்தி அம்மா என்று அழைத்தது அழைத்தது. அம்மா என்று அழைத்தார் அழைத்தார். அதை சாப்பிடலாம் சாப்பிடக்கூடாது. பார்த்தது சரதேவி சரதேவி. இந்த பாராகிய புவியில் புவியில். நமக்கு ஒரு பிள்ளை இருக்கின்றது பிள்ளை இருக்குது அப்படி என்று அந்த சரதேவி அருளால் அருளால் என்னை எடுத்து எடுத்து. அது ஒன்றாக சேர்த்து ஒன்றாக சேர்த்து எனக்கு உயிர் கொடுத்ததா ஆஹா. என் பெயர் பெயர். சரா ஓஹோ அந்த சரதேவி அந்த பிள்ளையை எடுத்து ஒன்றாக சேர்த்ததுனால் சாப்பிட்டு போன நேரத்துல நேரத்துல ஒன்று சேர்த்ததுனால் உயிர் வந்ததால உயிர் வந்ததால அம்மா என்று அழைத்தது அழைத்தது அதை சாப்பிடலாமா ஆஹா. சாப்பிடக்கூடாது சராசந்திரன் என்று பெயர் அந்த சரதேவி
சரதேவி. ஒன்றாக சேர்த்து ஒன்றாக சேர்த்து. எனக்கு சரா சந்திரன் சரா சந்திரன். அப்படின்னு பெயர் பெற்று பெயர் பெற்று. 16,000 10,000 எங்க வரா படைத்த படைத்த சரா சந்திரன். சரா சந்திரன். தம்பி எனக்கு சூட்டு ஏய் எனக்கு தெரியுதா அதே தெரியுதா என்னடா உன் திரி எவன்டா கேட்டான்? ஏய் அவங்க பாரு ஒரு 3 தலைமுறையா ரெண்டு கொண்டாடியே வரானுங்களா? அம்மா இப்படி பிச்சையார் ஒண்ணு வச்சிருக்கியா வாடா ஐயா என்ன திரி கேட்ட ஐயா உன் திரி எவன் கேட்டான்? என்ன திரி அவன் சொல்லிவிட்டான் ஏமா நானும் திரிதாங்க அவன் கேட்டான். உப்பு எப்படி இருக்குது உப்பு எப்படி இருக்குது ஓடுதான் வேண்டா, வாயை குத்து தூண்ட புண்ணாக்கு. உன்னாதான் பேமான். ஒண்ணுதான் பிச்சைக்காரி மட்டும் சொல்லு டேய், ஐயா எனக்கு இரண்டு மனைவி மனைவி. ஹரி சக்தி ஆதிசக்தி சிவசக்தி சிவசக்தி. இரண்டு மனைவியை இரண்டு மனைவியை. நான் திருமணம் செய்து எனக்கு 3 பிள்ளைகள் ஒரு 3 பிள்ளைகள் ஏண்டா ஆஹா. இந்த சரா சந்திரனுடைய பிள்ளை பிள்ளை. சகதேவன் ஓ, சகதேவன். ஆமா ஆஹா. நந்தினி சுந்தரி நந்தினி சுந்தரி. 7 பெண்கள் ஆஹா. என்னுடைய மகள் மகள். அந்த 2 பெண்களை ஆஹா. அது வடமுறை ஆண்டுக்கு ஆண்டுக்கு மரியாதை மரியாதை. கம்சனுக்கு பெண் கொடுத்தேன் ஆஹா. அப்படி கம்சனுக்கு பெண் கொடுத்தேன் கொடுத்து. கோபால கண்ணன் ஆஹா. தாய் மாமன் தாய் மாமா அப்படின்னு பார்க்காம அந்த யாதவனாக கண்ணன் என் மருமகன் கம்சனை கொண்டு விட்டான் அவன் பொண்ணானா என்ன போட்டு அடிக்கிறானா பாரு. ஏய், ஏய், ஏய். ஏண்டா அவன் பொண்ணானா நம்மள போட்டு அடிக்கிறான். வேலை எடுத்துக்கிட்டு சரிடா நாளைக்கு காலையில பத்தி ஏய் எடுத்து அடிக்கிறானா? என்னுடைய மருமகன் மருமகனை கொண்டு. கம்சனை கொண்டு கோபால விட்டான் கண்ணன். அப்ப பார்த்தேன் ஆ. அதே கண்ணன் அத துரோகி அட சண்டாளா அட சையாரா அட மோசக்காரா யாரு ஓ அவன தம்பி அப்படி என்று போட்டுடுத்தேன் ஆஹா. அந்த யாதவனாக கண்ணன் கண்ணன். 18 முறை ஓஹோ புறமுருகாட்டு ஓடிவிட்டான் ஓட்டு விட்டு வந்துட்டான் ஆமா ஆஹா. அவனை விடு ஆ. என்னை எடுத்து ஆஹா. ஒன்றாக சேர்த்து சேர்த்து. உயிர் கொடுத்த ஆமா. என் இஷ்டகுல தெய்வம் சரதே சரதேவி ஆமா. 100 அசுமதியாகும் ஓஹோ நரமதியாகும் மறுபடியாக செய்ய வேண்டும் என்று என்னுடைய கடமை கடமை. ஐயா ஏய் 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 சொல்லிட்டாருங்க ஐயா அதனால் ஆஹா. 364 ராஜாக்களை ராஜாக்கே பிடித்து பிடித்து. அம்ராது வச்சிருக்கேன் ஐயோ அப்பா ஓ 364 ராஜாக்களே அம்பராஜர் அபராதம் வச்சிட்டார். ஆனா பொழுது விடிந்தால் ஆ. வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை. அவர்களை பலி கொடுத்து பலி கொடுத்து. என்னை எடுத்து உயிர் கொடுத்து ஒன்றாக சேர்த்த சேர்த்த. என் இஷ்ட தெய்வம் சரதேவி சரதேவி ஓஹோ பலி கொடுக்குறோம் விடுத்தார் ஆஹா. இந்த உலகத்தில் எனக்கு நிகர் யாரும் இல்லை யாருமே கிடையாது. அந்த யாகத்தை ஆஹா. அந்த பூஜை முடிக்க வேண்டும் ஆமா. அதனால் ஆஹா. என் மனைவி அரிசக்தி சிவசக்தி அழைத்துவோம் இதோ பச்சைகளை அரிசக்தி தற்பா என்னடா அம்மா என்னடா ஒரு பார்த்த உடனே ஒரு மாதிரியா பேசுற தம்பி கட்டுற நான் பாருங்க சத்தியமா பேசுறீங்க ஏம்மா என்ன பண்ணுவ அரிசக்தி விளக்கமா அப்படி ஆமாம்மா. ஏய் இருவரிசா அப்படி ஆண்டு வர குடியா சரா சந்து அவன் பொண்டாட்டி நீ. ஆமாடா. வீட்டுக்காரியா பெருசாளு ஒன்னால பொம்பளை பொறுக்கி. ஒன்னால பொம்பளை பொறுக்கி தெரியும். ஏப்பா, நான் தேவனா தான் உட்கார்ந்திருந்தா. உட்கார்ந்திருந்தா. தேவனால பொறுத்து என்ன போட்டு ஈட்டு போட்டு சரியாகுது மாதிரி. டேய் ஜபரா யாருக்கு தேவடா ஜபரா பொண்டாட்டி இல்ல, இல்ல, அங்க, அங்க, அங்க. ஏய், வாத்தியா. நான் பண்ணாச்சு, அதுக்கு அங்க போய்
கொஞ்சம் தப்பு தப்பு வரங்க என்னது மகாராஜா தப்பு அடிக்கடி என்னடா கும்பகையா போட்டாங்க நான் தனியா போகல அதனால என் தங்கை ஆமாண்டா சிவசக்தி அவளை கூப்பிட்டு போ வாங்கி சொன்ன பையா ஆனா வண்ணானு சொன்ன பையா அதை சாண்ட மறுபடி பாரு திருப்பி அடிப்பா திருப்பி அடிப்பா கொட்டையில அடிப்பா பாரா விடிய காந்த ஒரு தாலி நிறைய பேர் கூப்பிட்டு வந்தோட காலையில சிவசக்தி விளக்கமா போட்டுட்டியாக்கா தொட்டு பேச சொல்லி போறியம்மா வாரி பாடி சொல்லிட்டு பாரு அப்படியா உயிரா உடம்புல இருக்காது அம்மா சரி ஞாபகம் இல்லாம இருக்க ஞாபகம் பண்ணி சொல்லுன்ற நீ வந்து அப்படி இருந்தாலும் எப்பா எனக்கு முந்தி ஒருத்தி இருக்கா எங்க அக்கா அவதான் முத பட்டாட்டி அது சேர்த்து பேரு அவளுக்கு ரொம்ப நாளா புள்ள இல்லன்னு என்ன கல்யாணம் பண்ணி வச்சா நாம அந்த நேரம் அந்த தேவடியா 3 புள்ளை பெற்றா அவத்தால் தேவடியா முட்டை அந்த அம்மாக்கு குழந்தை சொல்லிட்டு தங்கச்சியே கல்யாணம் ஆமா தங்கச்சி வாசப்பட கால் எடுத்து வைக்குவோம் அவ 3 புள்ளை பெற்றுட்டா வீட்டுக்காரங்க அக்கா எனக்கு ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்லையா ஆமா அதனால இங்க பாரு டெய்லியும் திருந்தோறும் நான் முதல்ல அவ போறேன் அவகிட்ட அந்த ஆள் போறப்ப மொறப்பா போறான் என்கிட்ட வரப்ப தோண்டு போய் வரான் நீ என்கிட்ட வா எங்க போய் நான் புள்ள பெற்றுக்கிட்டு என்கிட்ட வா பெத்துக்கலாம் திங்கிறதுலாம் இங்க நீ கூப்பிடுறாளா அந்த மாநகரத்துல தேவையா நீ கூப்பிட்டு வந்து பாத்துக்கிறேன் தங்கச்சி சிவசக்தி வந்தாளா எப்படி இருக்கா நம்ம ஆக்கி போறது பூரா சின்னது பூரா இங்க ஆனா வீட்டுக்கார பூரா அங்கதான் பண்றான் எல்லாத்தையும் கூட்டம் கொண்டாட்டி நான் அதுவும் குழந்தை நான் புள்ள பெற்றுட்டேன் அதனால தங்கச்சியோட பெருமையா சொல்ல அப்படியா ஆமா அப்படி தங்கச்சி பெருமையா பேசுறத பத்தி பெருமையா வந்துட்டாளா தேவடியா வந்துட்டாளா அவங்க என்ன ஆர்வத்தில் தெரியுமா உட்காந்துக்கிறாங்க எப்படி சும்மா சும்மா விட்டுரு பாரு அவ பண்ணி என்ன சொன்னாங்க தங்கச்சிக்கு பாரு ஆமா அம்மா ஆர்வத்தில் உட்காந்துருக்குது பாரு விட்டுரு பாரு உங்க அக்கா வேறியா என்ன நான் ஒரு நல்லது சொல்றேன் இல்லையே வேற என்ன வீட்டுக்காரனும் அக்கா வேறியா எப்படி தெரியுமா இருந்தாங்க எப்படி இருந்தாங்க ஐயோ 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 எப்படிதான் சொல்லுவேன் எப்படிதான் இருந்தாங்க ஐயோ அவுத்து போட்டுருந்தாங்களா ராவும் பார்க்க மாட்டேங்கிறான் அவனுக்கு பார்க்க மாட்டேங்கிறான் அங்கேதான் ஏறுறான் அந்த தேவடியால இருக்கிறோம் அங்கேதான் இருக்கிறான் அந்த தேவடியால கூட்டி வச்சாங்க அண்ணன் யாரும் தெரியும் சாண்டா குட்ட பையன் அது மட்டும் கூட்டி வச்சு கட்ட சின்ன பையன் அது மட்டும் கிடையாது வேற என்ன பண்ண வீட்டுல தனியா விட்டுட்டு போனா மாவாட்டம் சொல்லிட்டு கருவாட்டுக்கார மூளைக்கு போனா கூட பைக்ல கலந்து போனா இன்னைக்கு அந்த தேவடியால ஒரு கை பாத்துக்கிறாரு அந்த சக்காந்தி ஒரு கை பாத்துக்கிறாரு என்னடா தங்கச்சி விட்டு விட்டு பாரு ஐயோ விடு விடு நான் தான மூத்தற நான் முத்தி வந்தல அவன் எப்படி என்ன சொல்றாங்க தங்கச்சியும் உங்க வீட்டுக்காரனோ என்ன பண்றாங்க புள்ள எப்படி தெரியுமா இருந்தாங்க அவங்க ஐயோ 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 அவங்க பண்றது தெரியுமா சாப்பிட்டு எல்லாம் பேண்ட் வைக்கிறான் ஆப்பு வைக்கிறான்
ஓஹோ அக்கா என்ன நல்லாரி அது தேவடியா அது என்னால போற பத்த மானங்க தேவடியா அது என்னால போற பத்த தேவடியா அது என்னால பத்த போற குத்துறா அது தாடி ஏ வாய் மூடுறி என்னடி நான் மூத்த வெடி எப்படி நான் முந்தி வந்து மூத்த வெடி ஆமா நீ மூத்த வெடி என்ன நீ வெடி குடுடா ஏ மூத்த வெடியா தேவடியா மூணு புள்ளை பெத்து பேர் வச்சிய தரமால எழுத விட்டு குட்டாடி நான் தான் மூணு புள்ளை பெத்துட்டேன் நான் தான் மூணு புள்ளை பெத்துட்டேன் நீ நல்லா மாப்பிளைக்கு சோப் போட்டு ஏ அக்கா ஜிம் தேங்கிக்கிறியா என்ன சொல்றது போற கோழிக்கறி ஆட்டுக்கறி எல்லாம் திங்கிறது இல்ல நீ பாத்து செஞ்சுற அவன் வரப்பா ஜோத்து போய் வரான் இந்த தேவடியால இந்த மானங்காட்ட தேவடியா அரிக்கனங்காட்ட தேவடியா ஏய் ஊர்ல விட்டு பேசு மான ஏன கேட்டுடா இருக்கிறவ யானை கேட்டுடா இந்த வீட்ல பாய் சொந்தக்காரன் நான் மான ஏன கேட்டு இருக்கிறவ யானை கேட்டுடா ஏய் முந்தி வந்துடி எனக்கு ஏமா நீங்க தெருல அக்கா தட்டு போட்டு பாத்துட்டு உங்க வீட்டுக்காரி பிரமா கவுரி எடுத்து போறாரு யார் போனாடிக்காத இந்த தேவடியா கல்யாணம் பண்ணி வச்சா மழை பாரு மாடாட்டு ஜிம்மு 24 மணி நேரம் சண்டை அவன் ஏறு எடுத்து பார்க்க மாட்டேங்கிறான் நான் எப்படி இருக்கிறேன் இந்த ஆளு அவனை ஏற்றி அடிக்க மாட்டேங்கிறான் எனக்கு ஈத்து போட்டு அடிக்க இந்த ஊர்ல அதே பையன் ஈத்து பார்த்து ஓட பாருங்க என்ன தேவையா தேவடியா அது என் நாம கூத்தியா அது என் நாம சக்காரி அது ஜாது பஜாரி அது பஜாரி ஆமாண்டி பஜாரி பஜாரி ஆமாண்டி உனக்கு வாய் இல்லடி ஆமாண்டி ஆமா நாளைக்கு பஜ்ஜா ஐயோ 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 இங்க பாருங்க மாமா பாரு பாரு அங்க பாருங்க ஐயோ 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 மாமா மாமா இவன் ஓடி வர இருக்கு குடிக்கிறான் நான் வாடிங்க ஐயோ இந்த வாடி அவனே சொல்லுங்க அவனே சொல்லுங்க பாய் இந்த நேரமா சின்ன பொண்ணாடி என்ன கத்துக்கிறா கழிச்சு மாறான் இது எங்க கூலிக்காரன் கூலிக்காரன் வீணா தாய் ஐயோ ஓ பொண்டாட்டி ஒருத்த அவன் சரியாகிறான் இவன் 3 கால இது சரியாகிறா அப்ப நீ எதுக்குடா வேஸ்டா அவன் வாரி போட்டு நான் என்ன பண்ணிட்டேன் அது அனுபவ செஞ்சுறான் சரி
அப்படியே அவுத்து போட்டு ஒரு தெருவுல அக்கா தண்ணி சண்டை போட்டா நீ இப்படி போ அப்புறம் சண்டை தட்டுவா நீ என்ன பண்ண சண்டை தட்டா மாமா தெரிஞ்சவா ஐயா கந்த மாமாவை கொண்டு அப்படியே பொடியா ஊற்றி போட்டு பேச நீ ஒதுக்கி கை முட்டை வாய் வச்சு அடிக்கிறாங்க ஆம்பியன் பார்க்கலாமா என்னடா நான் என்ன சொல்றேன் என்ன உங்களுக்குள்ள சண்டை வர நாட்டுல பாதி வீட்டுல பாதி நான் பாதி சொந்தக்காரி மானமாரி கெட்டுப்படும் பாதியா பிரிதான் ஆம்பியார் பாதியா பிரி அந்த வகுத்துக்கு இடுப்புக்கு மேல அப்படி ஒரு கோடு போடு இடுப்புக்கு மேல இடுப்புக்கு கீழே ஆட்டுக்கறியா பொங்கி போறது நானு பஞ்சுக்கறியா பொங்கி போறது நானு சிங்கத்து போற இங்க அங்கே பொங்கி மிச்சு மிச்சு முடியாதா பீவார மாட்டேன் சந்தேகமா அம்மா சத்தியமா சொல்றேன் சேந்திரம்மா இந்த ஆளு போப்பு கட்டி பிடிக்கிறான் ஓடியாந்து அப்படி தெப்பிய தள்ளி தள்ளி கட்டி பிடிக்கிறான் அங்க போய் யாரும் வாண்டி அம்மா ஓ எனக்கு சந்தேகமா என்னடா இடுப்புக்கு மேல எடுத்தா கூட கை கால் இருக்கு கண்ணு இருக்கு மூஞ்சி இருக்கு இடுப்பு கீழே எடுத்து என்ன பண்ண போறா அங்கதாண்டா ஈஸ்வரன் லிங்கமே இருக்கு இடுப்புக்கு மேல கைக்குது காலுக்குது கண்ணுக்குது அதெல்லாம் இது என்ன நக்காது
எதுக்கு போறீங்க? சொல்லுங்க. என்ன எடுத்து ஒன்றாக சேர்த்து உயிர் கொடுத்த நமக்கு இஷ்ட குல தெய்வம் என்ன? சரதேவி. 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 அதற்கு 364 ராஜாக்களை ஆமா. பிடித்து அம்சாபோனில் வச்சிருக்க போது வந்தா வெள்ளிக்கிழமை அதை பொங்கலிட்டு இந்த 364 ராஜாக்களை பலிகொடுத்து விட்டார். இந்த போராகிய புவியில் எனக்கு யாராகிலும் மன்னனா சுவாமி என் அரசரை பலித்தார. உங்கள் வாழ்க்கை நிலைக்காது. இந்த பெண்களுடைய வார்த்தை கேளுங்க. வேண்டாம் வேண்டாம். ஒரு மனுஷன் போய் வெட்டலாமா? அப்படி வெட்டினா நீங்கள் போனால் மாறானாமா? ஆமாங்க ஆமாங்க. தாய் வீடு போக முடியாது. நீ வேணா சத்தியம் பண்றா. ஒரு வாட்டி போயிட்டா உங்ககிட்ட சொல்லக்கூடாது. எல்லாரும் தாக்கையாக பூஜை போட வேண்டும். நானா பொங்கல நீ பாருங்க.
வெண்பொங்கல் வைக்கிறான் ஏய் அப்ப இந்த யாகத்தை முடித்தான் இந்த